நிதய சர்வ வித்யானாம் பிஜபவரோகிணாம் குருவே சர்வலோகானாம் குரு தட்சிணாமூர்த்தியே நமக்கு. சங்கரானந்தா நமக்கு. ஓகே, நான் முருகவேலுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். போன மாதம் பேசியிருந்தேன். இந்த மாதம் வந்து புருஷார்த்தத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ புருஷார்த்தம் அப்படின்னு நம்ம அதை பேச போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிருஷ்டி தத்துவங்கிறத வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு, சயின்ஸ் பிரகாரம் என்ன இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம புருஷார்த்தம் போனோம்னா, அதை நான் அதாவது ஹிந்து மத தர்ம விளக்கம்னு ஒன்று, இன்னொன்று வேத ஆகம தர்ம வித்யா அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை நான் நம்ம சங்கரானந்தா சுவாமிகள் வீட்டில் தான் பார்த்தேன். திடீர்னு புருஷார்த்தத்தை பற்றி பேசலான்னு எடுத்தோன்னா அதில் 4 டாபிக் இருக்குது. அது ஒரு 2 லைன் இருக்குது. அது எத்தனை நிமிஷம் பேச முடியும்? மீறினா ஒரு 5 நிமிஷம் தான் பேச முடியும். அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு எப்படி தத்துவ போதம் வந்து நம்ம இவருக்கு கிடைச்சதோ சுவாமிக்கு, அது மாதிரி நம்மளுக்கு இந்த புக்கு கிடைச்சிது. நான் முதல் இந்த சிருஷ்டி பரிகாரம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் புக்கில் எழுதியிருக்கேன். அதனால் அந்த புருஷார்த்தத்தை பற்றி உங்களுக்கு இல்லை சொல்கிறேன். நம்ம சிருஷ்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சயின்ஸ் பிரகாரம் நம்ம எடுத்தோம்னா, அதாவது இந்த அண்டம் பேரண்டங்கில் அதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேலக்ஸி, அப்புறம் நம்ம ஆகாய கங்கை அப்படிங்கிற உலகம், சூரியன், அப்புறம் பூமி, இப்படி எல்லாமே அதில் கவர் ஆகியிருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமி பார்த்திங்கன்னா 149 மில்லியன் கிலோமீட்டர் வந்து, அதாவது ஆவரேஜாக நம்மளோட வந்து ஒரு எலிப்டிக்கல் பார்க்கில் போகிறனால மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 129, மேக்ஸிமம் 176, இப்படி போகல ஆவரேஜாக 149.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பூமி இருக்குது. அப்புறம் புதன் ஃபஸ்ட்டு இருக்குது, 2வது வந்து சுக்கிரன் அதாவது வெள்ளி இருக்குது, 3வது பூமி இருக்குது. அந்த பூமி வந்து அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 23.4 டிகிரி இருக்கிறனால, அந்த டிஸ்டன்ஸும் அந்த ஆங்கிளும் இருக்கிறனால தான் நம்மளுக்கு உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து பூமியில் இருக்குது. அதே மாதிரி எலிப்டிக்கல் பார்ட்டில் இருந்து இந்த டிகிரி இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த சீதோசன நிலை 4 இது வர்றது, அந்த உயிர் தலைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அந்த இது வந்து ஏற்பாடு ஆகிருக்குது. அது போக நம்ம அந்த மேலே அந்த வான்மண்டலத்தை பார்த்தோம்னா, நம்மளோட பூமிங்கிறது வந்து ஒரு சூரிய மண்டலத்தில் இருக்குது. சூரிய மண்டலங்கிறது ஆகாய கங்கையில் இருக்குது. அந்த ஆகாய கங்கையோட விட்டமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர், அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். அப்படி கணக்கு போடும்போது ஆகாய கங்கையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போடுறதுக்கு 1 லட்சம் ஒளியாண்டுகள் ஆனால் தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நம்மளோடது அப்படி ஒரு கேலக்ஸி. நம்மளுடைய சூரிய மண்டலம் எங்கே இருக்குதுன்னா, ஆகாய கங்கை மில்கி வேவில் வந்து 26,000 ஒளியாண்டில் இருக்கிற இடத்துல நம்மளோட சூரியன் இது இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சூரிய குடும்பமே ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம அதனால தான் ஜகத்து பேரண்டம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே கவர் ஆனது தான் நம்ம ஜகத்துங்கிறோம். நம்ம ஜகத்துன்னு சொல்லி எல்லாமே கவர் ஆகுதுமா, ஆனால் நம்மளை அது கூட சேர்த்திக்க மாட்டோம். நம்மளை விட்டு பார்க்க எல்லாத்தையும் நம்ம ஜகத்துன்னு நினச்சிக்கோ. ஜகத்துன்னு சொன்னால் இன்க்ளூடிங் அஸ், நம்மளே சேர்ந்தது அப்படின்னு சயின்ஸ் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, இப்போ இந்த பேரண்டம் கேலக்ஸி இதெல்லாம் எதுனால ஆனது அப்படின்னு போய் உள்ள நுணுக்கி பார்க்குறது. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஒரு துணின்னு எடுத்தோம்னா ஒரு ஷர்ட்டு எதனால ஆகிருக்கு, துணி எதனால ஆகிருக்கு, நூல் எதனால ஆகிருக்கு, பஞ்சு எதனால ஃபைபர், இப்படி உள்ள போகல ஆட்டம் எதுனால அதை ஏற்றத்தையும் உடைக்கும் போது குவார்க்கு லெப்டான், இப்படி போயிட்டே இருக்கும். அந்த குவார்க்கு லெப்டான் தான் காலையிலையும் கூட சார் சொன்னார். நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோமோ, இப்போ தண்ணியா நம்ம வந்து லிட்டரில் எடுத்தால் மில்லியில் எடுக்கும் போது அது லிட்டர்னு சொல்கிறது ஒன்று தான். இன்னொருத்தர் வெயிட்டில் சொல்கிறாரு, தண்ணி வந்து 1 கிலோ இருக்குதுங்கன்னா அவர் வெயிட் போட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம வெயிட்டுன்னு பார்க்கல, அதோட வெயிட்டை பார்க்குறோம், லிட்டருங்க இல்லை அதோட டென்சிட்டி இதை வச்சு பார்க்குறோம். அது மாதிரி நம்ம இந்த குவார்க்குங்கிறத நீங்கள் வந்து அலைன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது வேவாக தெரியும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு தான் அவர் வந்து அந்த 2 விண்டோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கூட காலையில் சார் சொன்னார். 2 விண்டோஸ் மாதிரி போட்டு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், ரொம்ப பக்கம் இல்லாமல் தூரம் இல்லாமல் அது லைட்டிங்கை அனுப்பிச்சு நீங்கள் வந்து அது எப்படி போகுதுன்னு கரெக்டாக வச்சு நம்ம பொருளை பார்த்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கல 2 விண்டோஸ் மட்டும் தெரியும். அப்போ வந்து அது பொருள், அது ஒரு ஆப்ஜெக்ட். இதே வந்து இன்னொரு மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது மல்டியாக ஒன்று மேலே ஒன்று லேப்ஸ் ஆகி நம்மளுக்கு வேவ் ஃபார்மில் தெரியும். அப்போ அது மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் பார்க்கும்போது நம்மளுக்கு அது வேவாகவும் தெரியும், திங்ஸ் அதாவது பொருளாகவும் தெரியும், 2 டைமென்ஷன்லையும் தெரியும். அதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் யூனிஃபைடு தியரி அப்படின்னு நம்ம
நியூட்டன் அந்த ஐன்ஸ்டீன் வந்து E=mc² அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற என்ன ஆகுதுன்னா எனர்ஜி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ஒரு பார்ட்டிக்கலை நம்ம அதை உடச்சி பார்க்கும்போது அதுலேருந்து வர்ற எனர்ஜி சொல்கிறாரு. அதுலேருந்து என்ன ஆகுது, எனர்ஜியிலிருந்து நம்ம பொருள் உருவாகும், பொருளிலிருந்து எனர்ஜியும் கொண்டு வரலாம். அப்படி பார்க்கும்போது உலகம் உருவானப்போ என்ன இருந்தது, எனர்ஜியா பொருளா அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை இது நியதிம்பாங்க. இப்போ உலகம் வந்து நம்மளுக்கு உருவானது சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனில் இது இயற்கைங்கிறாங்க. இயற்கை அதுதான் ஒரு நியதி. அந்த நியதிக்கு பின்னாடி ஒரு நியந்தா இருப்பாங்க. அதை 30 தேவர்கள்னால் அந்த நியந்தாவைத்தான் சொல்கிறது. இப்போ தண்ணியாக 100 டிகிரியில் கண்டிப்பாக ஆவியாகும். ஒரு பாலை நம்ம பூமியிலேருந்து மேலே தூக்கி வீசினா கீழே வரும், கிராவிட்டி ஃபோர்ஸ். இது எல்லாமே ஒரு நியதி, இது மாறவே மாறாது. நீங்கள் தண்ணி எங்கே வேணாலும் 100 டிகிரியில் ஆவியாயிரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியதி இருக்கும். இப்படி தீக்குச்சி இப்படி பாஸ்பரஸ் இப்படி இருக்குது, பத்துனா அது பத்தும், அதோட நியதி அது. அதில் வந்து வெறுப்பு எது இருக்காது, அந்த நியதி பிரகாரம் இருக்கும். அதுக்கு எல்லாமே பின்னாடி ஒரு அறிவு. அந்த அறிவைத்தான் நம்ம பிரம்மம் அப்படிங்கிற. அந்த பிரம்மங்கிறது, அந்த பிரம்மத்துக்கு வந்து எந்த நியதியும் இருக்காது, எந்த குணமும் இருக்காது. அப்படி இருக்கிறதா நம்ம அந்த பிரம்மங்கிற. அந்த பிரம்மம் தான் நம்ம இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு 2 இது வேணும். ஒரு உலகம், ஒரு பொருள் எது செய்யறதுனாலும் நிமித்த காரணம் வேணும், உபாதான காரணம் வேணும். ஆனால் எதுவுமே உருவாகாதப்போ அந்த பிரம்மம் என்னவா இருக்குது, அது வந்து ஒரு அறிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு அறிவுன்னு ஒரு தூய அறிவு, அதுக்கு ஒரு குணம் கொடுக்க முடியாது. அது என்ன ஆகுது, தானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்குது. அது மெயினாக எடுத்துக்கிட்டால் பிரம்மம் நிமித்த காரணமாகவும், அதை நம்ம மாயாவை உபாதான காரணம் அப்படிங்கிறோம். மாயாவும் பிரம்மத்து மூலியமாக தான் வர்றது. அப்போ என்ன ஆகுது, பிரம்மம் வந்து அந்த மாயாவின் மூலியமாக 3 குணம் இருக்குது, சத்துவம் ரஜஸ் தமஸ்னு. இந்த 3 குணத்து மூலியமாக இந்த உலகத்தை உருவாக்குறாரு. அந்த உலகத்தை உருவாக்கும் போது அது என்ன ஆகுது, ஆகாசம் தான் உருவாகுது. ஆகாசம் சம்பூதக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னால என்ன சொல்கிறாங்க, வேவாக இருந்ததா திங்ஸாக இருந்ததான்னு தெரியாது. அது அந்த பார்ட்டிகளுக்கு 3 குணம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பின்னுங்கிறத நம்ம வந்து ரஜோ குணம்ன்றுவோம். இன்னொன்று வந்து மாஸ், அது தமோ குணம்ன்றுவோம். இன்னொன்று சார்ஜ், அது சாத்விகம் அப்படின்னு நம்ம அந்த 3 குணத்தையும் சொல்கிறோம். அந்த 3 குணமும் இருக்கிறனால தான் அது ஒன்று இணைஞ்சு 108 அனிமம், அதாவது தனிமம் எலிமெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இந்த வேர்ல்டு, இந்த அண்டம் பேரண்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். இப்போ செவ்வாயில் பார்த்தோம்னா மண் மட்டும் இருக்குதும்பாங்க, புதனில் பார்த்தோம்னா அங்கே வந்து வாயு மட்டும் அதிகமாக இருக்கும்பாங்க. நம்ம பூமியில் மட்டும்தான் அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உயிர் வாழக்கூடிய தேர்ந்த, அதாவது என்ன இது பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ நம்ம உருவானது வந்து ஆகாயம்ங்கிறது ஒரு வெற்றிடம். அந்த ஆகாயத்தில் வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த கேட்கும் திறன் இருக்கும். அதனால அந்த ஆகாயம் வந்து நம்ம சத்துவ குணத்தோட சேர்ந்து 5 ஞானேந்திரியங்கள் வருதும்பாங்க. ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா கேட்கும் திறன். ஆகாயத்துலேருந்து வாயுக்கு பார்க்குறீங்கன்னா கேட்கறது இருக்கும், அதாவது சத்தம் இருக்கும், உணர்றது இருக்கும், ஸ்பரிசம். வாயுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னியில் அந்த 3மே இருக்கும், அதாவது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் 3மே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் பார்த்தீங்கன்னா 4 வரும், சப்தம் ரூபம் ஸ்பரிசம், அது போக ருசி, அடுத்து மண். இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் வந்து சூட்சும பஞ்சபூதமாக படைச்சு, அந்த சூட்சுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குணமும் இருக்காது. அதுலேருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வரும். அதுக்கு தான் பஞ்சீகரணம் பண்ணுறாங்க. அது என்ன ஆகும்னா ஒவ்வொன்றையும், அதான் நான் போர்டில் எழுதுறேன்னு நினச்சேன், அது வேண்டியதில்லை, சொன்னாவே பிடிக்கும். ஒரு இதை வந்து நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்க வேண்டியது இல்லை, நான் இப்படியே சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு முழுசாக ஒன்று எடுத்தோம்னா அதை 2 பாதியை பண்ணிக்க வேண்டியது. ஒரு பாதி அப்படியே வச்சுக்கிறோம், இன்னொரு பாதியை 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். அதாவது 1/8ன்னு வச்சுக்கலாம். 1/8ல் 1/2 வந்து அதோட குணம் அப்படியே இருக்கும், ஆகாசம். பாக்கி 4 வந்து 1/8. அதில் ஒவ்வொன்றையும் வந்து மற்றது கூட அப்படியே வந்து ஆகாயம் வந்து வாயுக்கு, அக்னிக்கு, நீருக்கு, நிலத்துக்கு, இது மாதிரி அப்படியே இது பண்ணிக்கும். ஷேரிங் பண்ணும்போது ஆகாயம்னு எடுத்துக்கிட்டால் அதில் 50% ஆகாயத்தோட குணமும் பாக்கி 50%ல் மற்ற 4ஓட குணங்களும் வந்துடும். இப்படி இது பஞ்சீகரணம் அப்படிம்பாங்க. இந்த பஞ்சீகரணம் பண்ணும்போது தான் அந்த ஸ்தூல பஞ்சபூதம் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு இந்த சூட்சும பஞ்சபூதத்திலேருந்து நம்மளுக்கு ஞானேந்திரியமும் பிராணனும் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஞானேந்திரியம், பிராணன், மனம், புத்தி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது மூலியமாக கிடைச்சிருது. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து நம்மளுக்கு ஸ்தூல உடல் நம்மளுக்கு கிடைச்சிருது. அதில் வந்து நம்மளுக்கு கர்மேந்திரியம் கிடைச்சிருது.
இப்படித்தான் வந்து நம்மளுக்கு படைப்பு வருது. உங்களுக்கு சயின்ஸில் பார்த்தாலும் இதில் பார்த்தாலும் அதுக்காக வேதத்தில் சொல்கிறது சயின்ஸும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ரெண்டுமே ஒத்து போகுது. அதனால அவங்களே காட் பார்ட்டிக்கல்னு அதுக்கு பேர் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த சிருஷ்டி வருது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்படியே உபநிஷத்தில் பார்த்தீங்கன்னா திரிவீகரணம் அப்படிம்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாசத்தையும் வாயும் விட்டு போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கி 3 நீர் நிலம் நெருப்பு அந்த 3 மூலியமாக தான் நம்ம அந்த 3லேருந்து 5 பஞ்சபூதங்கள் வந்து அதிலிருந்து பூமி உருவான மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிருஷ்டி பரிகாரம் வேதத்தில் வந்து இந்த பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சிருஷ்டி இப்படி தோணுச்சு, இப்படி இதானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உபநிஷத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லும்போது அப்படி ஒரு வேதத்தில் ஒரு இது மாற்றி மாற்றி சொன்னால் அது வந்து நிலையானதல்ல, அது ஒரு சரியானதல்ல. ஒரு புரிதலுக்காக சிருஷ்டினா இப்படி இருந்திருக்கலாம், இப்படி தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அது சொன்னது. அப்போ அது பின்னாடி நம்ம வரும்போது சிருஷ்டின்னு வந்து ஒன்று தோண்டவே இல்லை, அது எல்லா நாளும் இருந்தது. சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிறது ஆதி அந்தம் இல்லாதது. அதுதான் கூட உங்களுக்கு சைவத்தில் சொல்லுவாங்க பதிபது பாசம்ங்கிறது ஆதி அந்தம் இல்லாததுன்னு. இது வந்து எப்பவுமே இருந்தது. அது நம்மளுக்கு சொன்னோன்னே எப்பவுமே இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே இருந்தது ஒன்றும் நம்ம மைண்ட் ஏற்றுக்காது. நம்ம பிறந்ததுலேருந்தே பார்க்குறோம், ஒன்று கண்ணில் பார்க்குறோம், இருக்குது, உடையுது. இப்போ நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி பார்க்குறோம், இருக்கிறாங்க, இறந்துடுறாங்க. இது மாதிரியே நம்ம பார்த்து 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 நம்ம மனசுக்கு வந்து சொன்னோம்னாலும் அது புத்திக்கு புரியாது. அதனால ஒன்று இருந்தது மாதிரியே வேதங்கள் சொல்லி நம்மளுக்கு நம்ம கூடயே பயணிக்கும். வேதத்தோட ஒரு இது யார் என்ன சொன்னாலும் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணோன்னு தான் அவங்க வந்து பிளைன் ஸ்லேட் ஆகி அவங்க என்ன சொல்லுதோ அதை கிரகிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். அந்த ஸ்டேஜ் போனோன்னா அடுத்தது சொல்லும் நம்மளுக்கு புரிஞ்சோன்னே. அந்த குழந்தைகளுக்கு 2ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு சொல்லித்தர மாதிரி என்னன்னே தெரியாது கடன் ஒப்பிக்கும். 7th 8th போகையில் இது மல்டிபிளுக்கும் டிவைடுக்காக தான் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்மளுக்கு பின்னாடி இந்த வேதங்களை கேட்க 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 அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டு சிருஷ்டி பரிகாரங்கிறது ஒன்று கிடையாது, அதுவும் நம்ம ஒரு புரிதலுக்காக சொன்னது அப்படின்னு. அப்படி அந்த சிருஷ்டி பரிகாரம் வரும்போது அதில் 2 தத்துவம் இருக்குது. ஒன்று சேதனம், ஒன்று அசேதனம். ஒன்று உயிருடையது, ஒன்று உயிரற்றது. அந்த உயிரற்றதுக்கு பூராமே நியதி இருக்கும். கல்லாக ஒன்று போட்டால் அங்கேயே இருக்கும், தண்ணியாக பெய்ஞ்சால் கீழே வரும், நெருப்பாக மூட்டினா மேலே போகும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியதி இருக்கும், அதுக்கு ஒரு நியந்தா இருக்கும், அது மீறி போகாது. அந்த நியதிகளை பரிபாலிக்கிறத தேவதைகள்னு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதையை வச்சு அது பூராமே கண்ட்ரோல் ஈஸ்வரன் இருக்கிறாரு. அதாவது எந்த குணமும் இல்லாதப்ப அவரை நம்ம பிரம்மங்கிறோம். பிரம்மத்தோட மாயாங்கிற வந்து அந்த முக்குணத்தோடு இருக்கும்போது ஈஸ்வரனுங்கிறோம். அந்த ஈஸ்வரனை வந்து தனித்தனியாக நம்ம இங்கே இருக்கும்போது ஆத்மா இல்லை நம்ம ஜீவன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு நீதி இருக்குது. அந்த நீதி இருக்கும்போது ஒன்று வந்து சேதனம் அசேதனம். சேதனத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகங்கள் பறவை இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் சுதந்திரமோ ஒரு தேர்ந்தெடுக்கும் உரிமையே இருக்காது. ஒரு பசு இருக்குதா அது பாட்டுக்கு அது என்ன சாப்பிடும், அது போக்தாவாக இருக்கும், கர்த்தாவாக இருக்காது. என்ன வேணுமோ சாப்பிடும், இருக்கும், பாட்டி குட்டி போடும், இப்படியே தான் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஒழிய அதுக்கு பாக்கி எந்த செயல் சுதந்திரமும் கிடையாது. ஆனால் மனிதன் ஒருவருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையும் செயல் சுதந்திரமும். மற்ற இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஜீன்லேயே வந்துடும், என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது என்ன பண்ணலான்னு அந்த பௌத்தாவுக்கு உரிய இது அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும், ஒரு மனம் இருக்கும், ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கும். மனிதர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உங்களுக்கு செயல் சுதந்திரம் இருக்குது, ஏன்னா தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம அந்த மனிதனோட பிறப்பு நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம், அது என்ன பர்பஸுக்காக எடுத்திருக்கோம் அப்படிங்கையில் அதோட பர்பஸ் வந்து மோட்சம். அப்போ அதையை அடையிறதுக்கு என்ன வேணுங்கையில தான் அதுக்கு வந்து வேதம் வந்து நம்மளுக்கு ஒரு தர்மம், கடமை, கல்வி, ஒழுக்கம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தர்ம இதையை நம்மளுக்கு கொடுக்குது. அதைத்தான் நம்ம வந்து புருஷார்த்த லட்சியம் இல்லை உலக தர்மம் இல்லை பிரவிற்த்தி மார்க்கம் எப்படி வேணாலும் சொல்லி இல்லை கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி அந்த புருஷார்த்தத்தை தான் அறம் பொருள் இன்பம் அர்த்தக காமக அர்த்த காம தர்மக அர்த்தக காமகன்னு 3 வந்துருக்கு. இதிலிருந்து நம்ம வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு தான் அது வந்து மோட்ச மார்க்கம் இல்லை நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம வந்து ஞான யோகம் அப்படின்னு 2 இதாக பிரித்து நம்மளுக்கு அந்த புருஷார்த்தத்தில் நம்ம நல்லா அது கூடிய தர்ம வழியாக நம்ம நடக்கும்போது
அதுவே கொண்டு போய் சித்த சுத்தியும் சித்த நைச்சலையும் கொடுத்து மோட்சத்துக்கு வழிவகையாக கொண்டு போய் விடும். இப்போ நம்ம வந்து அந்த புருஷார்த்த தர்மம், அதாவது புருஷார்த்த அலட்சியம் இல்லை புருஷார்த்தங்கிறதுல அர்த்த தர்ம அர்த்த காமத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறது நான் உங்களுக்கு இது நின்று படிக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா குமிஞ்சு இப்படி படிக்கும்போது அவர் இப்போ தான் சொன்னார். நின்று படிக்கும்போது இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த இதை லைனாக சொல்லிடுறேன். அவ்வளோ நம்ம சொல்ல முடியாது மெமரியில் வச்சு. இல்லை இதில் நிறையா இருக்கு, அது சொல்ல முடியாது. இது வந்து நான் எந்த புக்கில் இருந்தேன்னா வேத ஆகம தர்ம வித்யா அப்படின்னு வந்து சாம்பசிவ சாஸ்திரிகள்னு 1932 வருஷம் அவர் எழுதியிருக்கார். அந்த சமயத்தில் இங்கே வந்து மற்ற மதங்கள்லாம் இருந்தங்காட்டி இந்து மதம் வந்து எதுவுமே இல்லை. ஸ்கூலில் பூரா 1 hour அவங்களோட இது இருக்குது. நம்மளோட எப்படியாவது எடுக்கணும், நம்ம வழி வர்றவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு போர்ஷன் மாதிரி இந்து மத விளக்கம் அப்படின்னு போட்டு அதில் வந்து இந்து மத தர்மம்னு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. அதை சொல்லி அது பல்கலைக்கழகம் ஸ்கூல்லையும் கூட சப்ஜெக்டாக இருந்திருக்கு. அந்த இதுலேருந்து நான் எடுத்தது தான். அதில் உங்களுக்கு என்னென்னா தர்மம் அப்படின்னா என்னென்னா மனம் வாக்கு காயத்தால், அதாவது மனம் வாக்கு காய நம்ம உடலாலேயோ மனசாலேயோ பேச்சாலேயோ, ரொம்ப வந்து இந்த பேச்சால தான் எல்லாத்தையும் காயப்படுத்துகிறோம். உடலால் ஏதாவது பண்ணி எது பண்ணாலும் கூட 2 நாள் மறந்துடுவாங்க. பேச்சால் நம்ம ஒன்று சொல்லிவிட்டு ஒரு ரிலேஷன்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொல்லிவிட்டு 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அவருக்கு நம்ம என்ன சொன்னோமோ, நம்ம ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எவ்வளவோ நல்லது சொல்லியிருப்போம், ஒரே ஒரு நிமிஷம் அதை பேசியிருப்போம். அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்மளை பார்த்தோன்னே. அதை எடுத்து நாங்கள் இன்னொன்று வைக்கிறதே ரொம்ப சிரமம். அதனால் தர்மங்கிறது மனம் வாக்கு காயத்தால் பிறருக்கு தீங்கு இல்லாமல் நம்மளுக்கு எது சந்தோஷம் தருதோ, நம்ம மற்றவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். அதுதான் தர்மம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து அந்த தர்மம் அர்த்தங்கிறது என்னென்னா நம்ம நல்ல முறையில் நம்ம வந்து இந்த தர்மத்தை யூஸ் பண்ணி நம்ம யாகங்கள் செய்து ஒரு தொழில் செய்து அதில் சம்பாதிக்கிற பொருள் தான் அர்த்தம். அடுத்து காமங்கிறது என்னென்னா இந்த தர்மம் மூலியமாக ஏன் பண்ண புண்ணியம் பொருள் மூலியமாக இன்பம் தூக்கிறது வந்து காமம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தர்மத்தை வந்து உங்களுக்கு பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னு எடுத்து அந்த பிரவிற்த்தி, அதாவது பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்ங்கிறோம். அந்த பிரவிற்த்தி மார்க்கத்தில் வந்து 3 தர்மமாக பிரிக்கிறாங்க. ஒன்று சாதாரண தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம், இன்னொன்று உத்தேச தர்மம். அந்த சாதாரண தர்மத்தை வந்து நம்ம பொது தர்மம்னு சொல்லலாம். விசேஷ தர்மத்தை வந்து ஒரு குறித்த தர்மம்னு சொல்லலாம். உத்தேச தர்மம் அதை வந்து இது விசேஷ தர்மம் தனித்த தர்மம், உத்தேச தர்மத்தை வந்து ஒரு குறித்த தர்மம்னு இந்த 3 இதாக சொல்கிறாங்க. அந்த சாதாரண தர்மம் வந்து உங்களுக்கு 6 வகை சொல்கிறாங்க. 6 வகைனா ஒன்று வந்து நற்பழக்கம், இன்னொன்று வந்து கல்வி, கடமை, அதில் 6 தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு. இதே வந்து உங்களுக்கு விசேஷ தர்மம் வந்து பார்த்திங்கன்னா பல வகை இருக்குன்னு அதில் நிறைய வருது. இதில் குறிப்பிட்டு 6 இது சொல்கிறாங்க. நற்பழக்கம், கல்வி, கடமை, ஒழுக்கம், அன்பு, முன்னேற்றம். இந்த 6 வந்து உங்களுக்கு வந்து விதி வாக்கியம். அதர்மத்தை, அதாவது விதி வாக்கியம்னா விதித்ததை செய்வது விதி வாக்கியம்னு வேதத்துலேயும் வரும், வேண்டாதை செய்வது நிதேச வாக்கியம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்குது. நற்பழக்கம்னா தினசரி இவர் சொன்ன மாதிரி தான் அந்த கடமைகள், எந்திரிச்சு நம்ம பண்ணுறது, குளிக்கிறது, பூஜை செய்கிறது, இதெல்லாம் வந்து நற்செயலில் வந்துடுது. கல்வினா குருவை மதித்து கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு நம்ம கல்வி கற்கிறது, குருவை மதிக்கணும், மற்ற கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு உண்டான இது கொடுக்கணும், எந்த பொறாமையும் இல்லாமல் நம்ம கல்வியை போய் கரெக்டாக படிக்கிறத வந்து அதில் சொல்கிறாங்க. அடுத்து கடமை வந்து பிறர் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ பிறருக்கு செய், அதுதான் கடமை. அப்புறம் ஒழுக்கம், எண்ணி துணிகரமோ புரிஞ்சவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு திருக்குறள் எல்லாம் மேற்கோள் காட்டி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நிர்ணயம் செய்து விடல் அப்படின்னு ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அன்புங்கிறத மெயினாக என்ன சொல்கிறாருன்னா மனம் வாக்கு காயத்தால் யாரையுமே நம்ம காயப்படுத்தாமல் இருக்கிறதா அன்பு. அப்புறம் முன்னேற்றம், இது மாதிரி ஒழுக்கம் கல்வி கடமை இதெல்லாம் செஞ்சு நம்ம முன்னேற்றமாகிறது. ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து இந்த உத்தேச தர்மங்கிறத 6 இது சொல்கிறாங்க. நற்பழக்கம், கல்வி, கடமை, ஒழுக்கம், அன்பு, முன்னேற்றம். இந்த 6 வந்து நம்மளுக்கு உத்தேச தர்மம். அடுத்து விசேஷ தர்மம், அதாவது தனித்தனி தர்மம். அதில் தான் நம்ம இந்த நார்மல் வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கிறது பூரா அதில் வருது. உத்தேச தர்மம் எதுனா புருஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், குரு தர்மம், சிஷ்ய தர்மம், ராஜ தர்மம், பிரஜா தர்மம், வியாபார தர்மம், விவசாய தர்மம், தேச தர்மம், குண தர்மம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு புருஷ தர்மம்னா அந்த அந்த காலத்தில் ஹஸ்பண்ட்
என்னென்ன பண்ணணும், அவங்க குடும்பத்துக்கு நல்லா பார்க்கணும், உழைக்கணும், இந்த பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் புருஷ தர்மம். ஸ்திரீ தர்மம்னால அதே மாதிரி அவங்க கணவன் கொண்டு வர நல்லா வெடி வச்சு அதிதி வரவங்களை கவனிக்கிறது, இது மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி குரு தர்மம். குரு தர்மத்தில் 3ஆக பிரிக்கிறாங்க. குருங்கிறது உபாத்தியார் ஒருத்தர், புரோகிதர் வந்து ஒருத்தர், ஆச்சாரியார். உபாத்தியார்னா ஜென்ரல் ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுக்குறவர், வேதங்கள்லாம் இல்லாமல் ஜென்ரலாக சொல்லி கொடுக்குற உபாத்தியார். புரோகிதர்னா நம்மளுக்கு இந்த யாகம் இதெல்லாம் பண்ணுறவங்க. 3ஆவது தான் நம்ம ஆச்சாரியார், சங்கரர், வியாசர், நம்ம ஆச்சாரியார் மணிசங்கரானந்தா, இது மாதிரி இருக்கவங்க. இந்த 3லையுமே வந்து ஆச்சாரியார் தான் உயர்ந்த குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சொல்கிறாரு சைவ, அந்த ஆச்சாரியாருக்கு எடுத்துக்காட்டு சைவத்தை நிறுவியவர் நீலகண்டர், வைணவத்தை நிறுவியவர் ராமானுஜர், அப்புறம் வந்து துவைதத்துக்கு வந்து மத்துவாச்சாரியார், அத்வைதத்துக்கு வந்து சங்கரர். இது மாதிரி எல்லா மதங்களை தலைக்க செய்த பரமாச்சாரியர்களுக்கு இருக்கிறதுலேயே உயர்ந்த மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது குரு தர்மம். சிஷிய தர்மம். சிஷிய தர்மம்னா நம்ம போய் உடன் இருக்கவங்க, அதாவது தன் உடன் இருக்கவங்க கூட தான் நம்மளோட முன்னாடி போயிடுவாங்களோ, இவங்க நிறைய பேசுகிறாங்களோ, இப்போ நீங்களே இத்தனை பேர் இருக்கிறீங்க, சேகரையா பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, அப்படி இல்லை. நீங்களும் இங்கே வந்து 2 தடவை பேசுனீங்க வந்துடும். என்ன தெரியுதோ நம்ம வந்து வேறொரு பக்கம் போய் நம்ம பேச முடியாது. இங்கே பேசும்போது வேறு சார் இருக்கார், நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னா ஒரு டக்குன்னு மருத்துவர்னு இவர் சொல்கிறார், எடுத்து கொடுப்பாங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, ஒருத்தரே திருப்பி திருப்பி பேசுகிறதோட மற்ற எல்லாருக்கும் நம்மளோட நல்லா பேச தெரியும். இதே மாதிரி காந்திநாதன் சார் அங்கேருந்து பேச சொன்னீங்கன்னா 5 மணி நேரம் வேணாலும் பேசுவார். இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம உட்காந்துக்கிறேன்ருவார். அது ஒன்றும் இல்லை, அவர் இங்கே வந்து பேசினாருன்னா அது வந்துடும். நானே அப்படித்தான் இருந்தேன். அப்படியே கேமராவை திருப்பாமையே பேசிகிட்டு இருந்தார், யாரும் திருப்பவும் இல்லை. ரைட், ஓகே. அவர் எல்லாத்துக்கும் திருப்புறாரு, அவருக்கு யாரும் திருப்பலை. நான் இவர்கிட்ட சொன்னேன், அவர் கவனிக்கல. சரி, ரைட், ஓகே. அது மாதிரி இது என்னன்னா, இது நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது நேற்று கூட நம்ம குரு சொன்னார், இப்படி நீங்கள் ஜென்ரலாக எலாபரேட்டாக சொல்லும்போது இப்போ வந்து கேட்குறவங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தானே சொல்கிறாரு அப்படின்னு போகும்போது நம்ம தான் பிரம்மம், நம்ம அடித்து சொல்ல முடியாது. நான் பிரம்மம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல வராது. அப்போ தான் அவர் சொன்னார், அந்த நிலா முற்றத்துலையும் அப்புறம் நாங்கள் காந்திநாதன் சார்லாம் 10 மணி ஆனாலும் சாரை விடமாட்டோம், சார் எங்களை விடமாட்டார், திடீர்னு 11 போகலையா அப்படிம்பாரு. அப்படி இருக்கும்போது தான் 1 by 1 கீழே ஒரு கொஸ்டின் கேட்பார். கொஸ்டின் கேட்டு அப்போ தான் நம்ம இத்தனை வருஷம் படித்து என்ன நம்மளுக்கு புரிஞ்சுது. டக்குன்னு அவர் கேட்டோன்னு வராது. காலையில் இவர் வந்து பேசிட்டார், அவர் இங்கே உட்கார வச்சு என்னையை பேச சொல்லி தான் நான் அங்கேயே உட்காந்துருப்பேன் சொல்லிடுவேன். அவருக்கு தெரியும், சார் கொஞ்சம் அங்கே உட்காடுறீங்களா அப்படின்ட்டு இருப்பேன். எப்படா போவார்னா சார் போயிட்டார். அதாவது நல்ல பைலட் இருக்கீங்கள, பக்கத்தால் டிரைவிங் பழகிட்டு இருக்கிற பைலட்டு ஓட்ட முடியாது, அவங்கள்ட்ட காரையே விட்டுருவான், டம்னு ஒட்டிடுவான். யாரும் இல்லை, கார் ஓட்ட தெரியாது உட்காந்துருக்காங்கன்னா எப்படி வேணாலும் ஓட்டிட்டு போயிடலாம், ஆச்சுங்களா. அது மாதிரி அப்போ வந்து தனித்தனியாக வந்து அவர் சொல்லுவார், இந்த நிலா முற்றத்தில் இந்த நைட்டு சொல்லும் போதெல்லாம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம பிரம்மம் ஆகணும்னா ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோமோ இல்லையோ, பேசுகிற மாதிரி பாசாங்கு பண்ணி நீங்கள் அதை பண்ணால் தான் நம்ம நிதித்தியாசம் பண்ண முடியும். சும்மா பேசி பார்க்கலாம், என்ன சேகரையா பேசுகிறாரு, நம்ம காந்திநாதன் சார் ஏதோ அந்த பக்கம் கேமரா பின்னாடியாவது பேசுகிறாரு, ராஜரத்னம் சார் இருக்கார், செந்தில் முருகன் சார் இருக்காருன்னு பேசி பார்க்க. அப்புறம் வந்து இங்கே பேசலாம், ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, 15 நிமிஷம், 1 hour பேசி ஆகலை, மேக்ஸிமம் 1 hour. 1 hour பேசணும் கிடையாது, மேக்ஸிமம் 1 hour. நீங்கள் 5 நிமிஷம் கூட பேசலாம். அவர் சார் 3 நிமிஷம் ஜூஸாக ராமரை பற்றி சொல்லிட்டாரு, அது மாதிரி பேசலாம். அது இது எதுக்காக எடுக்கிறேன்னா, அப்போ தான் நம்ம எங்கே இருக்கோம், உண்மையிலேயே நம்ம படிச்சிருக்கோமா. எக்ஸாமே எழுதாமல் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் முடிஞ்சுன்னு என்ன படித்தாங்கன்னு தெரியாது. அதை விட நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் எக்ஸாம் எழுதாக்கா எந்த அளவு தெரியும். ஒவ்வொருத்தரும் இதை எடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம போய் தேடுறோம், என்னடா புருஷார்த்தம், நான் எப்பவுமே எது இல்லையா அந்த டாபிக்கை சொல்லுவேன், எப்படியோ பேசிக்கலாம். புருஷார்த்தம்னா என்னடா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அர்த்தம் தர்ம அர்த்தம் காம மோட்சம் தான். அப்புறம் தான் இதில் போனால் நிறைய இருக்குது. அப்போ இந்து மதம் 1932 அவரும் திருக்குறள்லேருந்து மற்ற புக்கிலேருந்து எடுத்து அந்த டைட்டேஷன் கீழே கொடுக்குறாரு, ஆச்சுங்களா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை எடுத்து பேசலாம். இல்லையே இது முடிஞ்சு 4 மணிக்கு கூட டிஸ்கஸ் பண்ணையில் நம்ம பேசலாம். உங்கள் பாட்டு ஒவ்வொருத்தர் அப்படி தான் பாடினாங்க காலையில், எல்லாம் ஒருத்தரே பாடுறதா பாருங்க, இவர் பாடினார் அவர் பாடுற மாதிரி பாட எல்லாத்துக்கும் சார் தான் ஆரம்பித்தார். அப்புறம் சாருக்கு எப்பவுமே பாடுவார், நம்மளுக்கு அது வராது. நான் அதுக்குள்ளேயே இப்போ சுத்தமாக வராதுல உள்ளவா கூட நான் போகல, இவங்கெல்லாம் பாடினாங்க. அது மாதிரி நம்ம பண்ணுறதா சிஷிய தர்மத்துக்கு சொல்ல வந்தேன். சிஷிய தர்மம்னா நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரோத்ரியம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிரவணம் பண்ணணும். சிரவணம்னா ஃபஸ்ட்டு அறியாமையை நீக்கிறது, அடுத்து மனனம். அந்த அறியாமையை நீக்கணும்னா அது உண்மைதானா, அதாவது ஒரு தூணை ஊழினோம்னா அது சொல்லி கத்தி அதை கல் போட்டு இறுக்கி அதை ஆடுதான்னு பார்க்கணும், அது மனனம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனா அதை திரும்பி இது பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும், உறுதி பண்ணிக்கணும். அது மாதிரி சிஷிய தர்மம்.
அதாவது சமித்பாணி கச்சதிம்பாங்க. இன்னொன்று சேவை மனப்பான்மை இருக்கும், பகவத்கீதையில் இருக்குன்னு நம்ம ஆச்சாரியா சொன்னார். அது வந்து சிஷ்ய தர்மம். அடுத்து ராஜ தர்மம். ராஜ தர்மம்னா அதாவது இந்த வரிகிரி அந்த காலத்தில் ராஜா இருந்ததுனால ரொம்ப மக்களுக்கு இது பண்ணாமல் மக்களை வந்து நல்லபடி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ராஜ தர்மம். அதுக்கப்புறம் பிரஜா தர்மம். பிரஜா தர்மம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரி கட்டணும். பிரஜா தர்மம்னா எப்படின்னா, நேற்று கூட சார் சொன்னார், யூஎஸ் போனோம்னா பெடஸ்ட்ரைன் அவங்க லைட் போட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. சார் ஒருக்கா போய் நின்றுட்டார். அங்கே நின்னானா அந்த கார் வந்து இங்கே போங்கன்னு சொல்லி போன வரை போனாங்களாம். அதான் பிரஜா தர்மம். நம்ம என்ன பண்ணுவோம், போகும் போது போலீஸ்கார் இருக்காரான்னு பார்ப்போம். இல்லையா தட்டி எடு. செல்ஃபோன் போலீஸ் இருந்தால் நீ இப்போ கேமரா வச்சாச்சா? ஆனால் கேமரா வச்சாலும் எங்கே தெரியும், போய் நம்பர் பிளேட் எடு, ஹெல்மெட்டை மூடு, ஓடு. செல்ஃபோன் வச்சுட்டு பேசாதியா, இயர்ஃபோன் வை, போ. இவன் விழுகலாம் அடுத்த விழுக வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த இதில் கரெக்டாக இருக்கிறது பிரஜா தர்மம். சொல்லுங்க. நம்ம மக்கள், இந்திய மக்கள், இந்த சிலோன் தமிழ் மக்கள்லாம் ஓடிடுவாங்க. அப்போ அவங்க அந்த யூரோப்பியன் ஜெர்மனி மக்கள் குழந்தையோட நிற்கிறாரு. இந்த இடத்துக்கு போனால் நம்ம ஏன் போனால் என்ன, நம்ம இது போனாலும் கேட்கலாம். அதுவே நம்ம மக்கள். ஆமாம், நம்ம மக்கள் இல்லைங்க. அவங்கள பழக்க வைப்பாங்க. லைட்டு விழுகாம முன்னாடி இருக்க போய் பின்னாடி இருக்க திட்டுவார். நீ ஏன் போன சார் ரெட்டெல்லாம் பார்க்க முன்னாடி முதல்ல போனேன். அதாவது நான் ஆப்பிரிக்கா ருவாண்டான்னு ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து என்னென்னா, ருவாண்டா வந்து ஒரு 1985 என்னமோ அங்கே இருக்கிறதே 85 லட்சம் பேர் தான். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸோடு தான் இருக்கும். அங்கே போனால் ருவாண்டியன் டேன்னு செகண்ட் சாட்டர்டே வச்சுருக்காங்க. அந்த ருவாண்டியன் டே அப்போது எல்லா ஹோட்டல்ஸு எல்லாமே க்ளோஸ்டு, எதுவுமே இருக்காது. ஹாஸ்பிட்டல் இது மட்டும் போகும், ஏர்போர்ட்டுக்கு போகிற வண்டி மட்டும்தான் போகும். அவங்க யாராக இருந்தால் எல்லோரும் அந்த வீதியில் வந்து யாராக இருந்தாலும் அந்த இடம் கொடுத்துருவாங்க. எம்எல்ஏ, எம்பி, பிஎம் யாராக இருந்தாலும் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். இறங்கி அவங்க சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ண முடியல, அவங்களுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா நம்ம முன்னாடி எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு $1000 மாதிரி நம்ம பே பண்ணணும். அப்போ நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தா எல்லாமே சுத்தமாக இருக்குது, ரோடு வீடு எல்லாமே சுத்தமாக இருக்குது. நம்ம மெட்ராஸ்கார் தான் அங்கே மேனேஜராக இருந்தார். அங்கே வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். அப்போ அவர்கிட்ட கேட்கல தான் இங்கே ருவாண்டியன் டேன்னு இருக்குது, அதில் எம்எல்ஏ, எம்பி எவனாக இருந்தாலும் வந்து சுத்தம் பண்ணணும். அவன் தான் சுத்தம் பண்ணுறதுனால எவனுக்கு குப்பையே போகிறதில்ல, போட்டால் தானே சுத்தம் பண்ணணும். வெளியே போனீங்க போலீஸ் பிடிச்சிக்குது. அதே மாதிரி அங்கே கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்தியன்ஸ்னால் பார்த்து ஒருக்கா சொல்கிறா அப்படி. அங்கே அப்படி இல்லை, பார்த்த உடனே $1000 போட்டு போய் ஜெயிலில் வச்சா அவன் சொல்கிறான் அப்படி. இப்போ இந்தியா ஜெயில் மாதிரியெல்லாம் இங்கே இருக்காது. கஞ்சியை குடிக்க எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க, ஒன்றே ஓடுவானுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது மாதிரி அங்கே பிரஜா இது ஒரு பக்கம் பயமூர்த்தி பண்ணுறாங்க. இன்னொருத்தர் நேச்சராகவே அந்த ஃபாரினர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி நம்ம ஃபாரினர்ஸ்னாவே நம்ம ஆள் இப்படி விற்று பார்ப்பாங்க, ஹாய் அப்படின்ட்டுருவாங்க. அந்த ஹாயினாவே நம்மளுக்கு அந்த ஒத்து பார்க்கறது போயிடும். அது மாதிரி அந்த பிரஜா தர்மம் அப்படி இருக்குது. அடுத்து வந்து வியாபார தர்மம். இப்போ வியாபார தர்மங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. இப்போ எது கூட கலக்கணும் எதுவுமே பார்க்கறதில்ல, வேறு வழியே இல்லை. ஆயிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கலப்படம் இல்லாமல் இருக்காது. அதுக்காக அந்த வியாபார தர்மம்னு தொழில் தர்மத்தை பற்றி சொல்லுது. அப்புறம் விவசாய தர்மம். விவசாய தர்மம்னா எந்த டைமில் பண்படுத்தி செய்கிறது, ஒரு காலத்தை பயிர் செய்யணும். அதை நம்ம மெயினாக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால விவசாயம்னா நம்ம ஃபீல்டுக்கு போயிடுறோம். அது ஒரு கால நேரம் பார்த்து செய்வது ஒரு விவசாயங்கிறது விவசாய தர்மம். அடுத்து தேச தர்மம். நம்ம இந்தியன்ஸு நம்ம தேசத்துக்காக எப்படி இருக்கணும், இந்து மதம், அது மாதிரி தேச தர்மத்தை சொல்லுது. அடுத்து குணதர்மம். நம்ம ரஜோதம இந்த குணம் 3 குணம் இருக்குங்கன்னா அந்த ஒவ்வொரு குணத்துக்கு ஏற்ற தர்மத்தை பற்றி சொல்லுது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண தர்மம் முடிச்சாச்சு, விசேஷ தர்மம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து உத்தேச தர்மம். உத்தேச தர்மத்தில் வந்து 4 வகை சொல்லுது. உத்தேச தர்மம் அதில் என்னென்ன வருதுன்னா, வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், சம்ஸ்கார தர்மம், ஸ்ராத்த தர்மம், இப்படி 4 இது வருது. உங்களுக்கு வர்ண தர்மம்னு எடுத்துட்டோம்னா பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அப்படி 4 இது வருது. பிராமணரோட அதாவது இந்த பிராமண தர்மம்னா என்னன்னா, வேதம் ஓதுவித்தல், யாகம் செய்தல், செய்வித்தல். அதாவது ஓதுதல், ஓதுவித்தல், செய்தல், செய்வித்தல், அப்புறம் தானம் பெறுதல், கொடுத்தல். இந்த 6லையும் ரொம்ப முக்கியமானது வந்து ஓதுவித்தல், யாகம் செய்தல், தானம் பெறுதல். அதுவாக ஒரு 10 இது வேண்டாத சொல்லுது. இந்த பிராமணராக இருக்கவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அது 555 பக்கம் புக்கு. ஒரு ஜூஸை 2-3 பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன் ஆச்சுங்களா. அது வந்து பிராமண தர்மம். அப்புறம் அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் சத்திரிய தர்மம்னா மற்றவங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது.
இப்போ வந்து அரசியல்வாதி, போலீஸு இது மாதிரி வச்சுக்கலாம். சத்திரியம்னா ஒரு கொடைக்கையில் நம்மளை வந்து பாதுகாக்கிறது. அப்புறம் வைசிய தர்மம்னா கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுறது, இது மாதிரி பிஸ்னஸில் பீப்புளை வந்து வைசிய தர்மம்ன்றது. சூத்திர தர்மம்னா ஃபிசிக்கலாக செய்கிறது, சூத்திரதாரி, தேர் ஃபார்முலா பெர்சன்ஸு, அது மாதிரி அந்த இது சொல்லுது. அது வந்து உங்களுக்கு இதில் வந்துடுது. எது வர்ண தர்மம். அடுத்து ஆசிரம தர்மம். அதில் என்ன வருது? பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த பிரம்மச்சாரியம் அப்படின்னா பிரம்மத்தை பற்றி பிரம்மத்தை சார்ந்து இருப்பது, பிரம்மத்தை தெரிந்து கொள்வது, அதுக்காக நம்ம படிக்கிறது. அதனால அது பிரம்மச்சாரி தர்மம்னு வச்சு நம்ம இதில் அப்போ அந்த பிரம்மச்சாரிகள் நம்ம குருகுலத்தில் போய் நாம் படிக்க வேண்டியது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நித்திய நைமித்திய கர்மங்களை செய்யணும், காமிய கர்மம் செய்யக்கூடாது. பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்க நித்திய நைமித்தியம் செய்யலாம், காமிய தர்மம் செய்யக்கூடாது. அப்புறம் குருவின் உள்ளத்தில் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சிசிய தர்மம் தான் இங்கேயும் வரும். பிரம்மச்சாரி படிக்கிற இதில் வருது, அது பிரம்மச்சாரிய தர்மம். அவங்க மெயினாக வந்து இதை போய் நான் ஒர்க் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு வேலை செஞ்சுட்டே படிக்கிறேங்கிறத கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கடுத்து வந்து கிரகஸ்தனுக்கு என்னன்னா அந்த கிரகஸ்தன் தர்மம் தான் ரொம்ப ஸ்ரத்தையை சொல்லுது. ஏன்னா அந்த கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவங்க தான் பிரம்மச்சாரிக்கும் கொடுக்கணும், அடுத்த வர அதாவது இது சன்னியாசி தர்மத்துக்கும் வானப்பிரஸ்தன் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் பொருள், அதாவது உணவு எல்லாமே கொடுத்து இது பண்ணுறதுனால கிரகஸ்த தர்மத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி இருக்கலே சிறந்தது. இப்போ குருவில் எப்படி ஆச்சாரியா சிறந்ததோ அது மாதிரி இந்த 4 இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரகஸ்தன் தான் சிறந்ததுங்குது. அப்புறம் எல்லாமே சன்னியாசி ஆகி தான் நம்ம பிரம்மமாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் கிரகஸ்தனில் இருந்து பொதுவாக நம்ம கரெக்டாக புறப்படுத்த வரும்போது கிரகஸ்தன்லேருந்து நம்ம சன்னியாசி ஆகி மோட்சமாகிறது ஈஸி. சிலர் சொன்ன மாதிரி சங்கரர் மாதிரி எக்ஸ்பெக்ஷனாக வர்றவங்க மட்டும்தான் உங்களுக்கு டைரக்டாக சன்னியாசி ஆகி, அந்த சன்னியாசத்தில் 3 சொல்லுது, குடிசக, பௌத்தக, இப்படி அம்சம், பரமஹம்சம்னு இப்படி 4 இது சொல்லுது. உங்களுக்கு அந்த இதுவும் பண்ணலாம். அப்போ கிரகஸ்தன் வந்து இதில் வருது. அதுக்கடுத்து வந்து வானப்பிரஸ்தன் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மகன் கொஞ்சம் குடும்பத்தை பார்க்குற மாதிரி வந்துட்டா, அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வீடு ஒட்டியே உங்களுக்கு அந்த வானப்பிரஸ்தம் இருக்கும். அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அங்கே போனதை மற்றவங்கெல்லாம் சேருவாங்க. அங்கே ஏதோ ஒரு ஆச்சாரியாக இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறது, நம்ம இங்கேருந்து டிட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறது, அது வந்து உங்களுக்கு வானப்பிரஸ்தன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன்னியாசின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொறுப்பையும் இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து மோட்சத்துக்கு போகிறதுன்னு நம்ம அங்கேயே போய் சன்னியாச தர்மம், அங்கே சன்னியாச தர்மம்னு போனோம்னா அந்த கர்மத்தையே விட்டுறணும். இதே வானப்பிரஸ்தத்தில் கொஞ்சம் கர்மமும் செஞ்சுக்கலாம், அதாவது கர்மமும் செஞ்சுக்கலாம், கர்ம பலன்னு அந்த கர்மமும் செஞ்சுக்கலாம். அதில் போகல கர்மத்தையே விட்டுறணும். சன்னியாசங்கிறத நம்ம கர்மத்தை விட்டுறணும். அதில் வந்து 4 பிரிவு சொல்லுது, குடிசக, பகுத்தக, ஹம்சன், பரமஹம்சன். குடிசகன்னா அவங்க வந்து பந்துக்கள் வீட்டில் மட்டும் பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்டு அந்த ஒரே இடத்துல இருப்பாங்க. அடுத்து பகுத்தகங்கிறவங்கன்னா குடிசக மாதிரியே தான் அந்த கஷாயமெல்லாம் தருத்திட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல அதாவது ரிலேஷன் இல்லை, கொஞ்சம் நல்ல ஃபேமிலி, கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்ககிட்ட இதை எடுத்து சாப்பிட்டு அதே இடத்துல இருப்பாங்க. அடுத்து வந்து ஹம்சகங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தங்காமல் ஒவ்வொரு இடமா பிச்சை வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இதே பரமஹம்சகங்கிறது என்னன்னா அவங்க அந்த உடை இதெல்லாம் தவிர்த்து எல்லாத்தையும் கஷாயம் அதெல்லாம் விட்டு அவங்களுக்கு எந்த கர்ம இதுவும் இல்லை, நித்திய நைமித்திய எந்த கர்மமும் இல்லாமல் அவங்க இதாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பரமஹம்சகன் வந்துடுது. ஆமாம் பரமஹம்சகன் வந்துடுது. அப்புறம் வந்து என்ன வருது, அடுத்து வந்து சம்ஸ்கார தர்மம். இப்போ நம்ம வந்து எது பார்த்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து சாதாரண தர்மம்னு 6 நல் பழக்கம், அதுக்கடுத்து விசேஷ தர்மங்கிறது ஒரு 10 குண தர்மம் சொல்கிறாங்க, இப்போ ஒரு சம்ஸ்திரிய இது மாதிரி. உத்தேச தர்மத்தில் நம்ம வர்ண தர்மம் பார்த்துட்டோம், ஆசிரம தர்மம் பார்த்துட்டோம். இப்போ சம்ஸ்கார தர்மம், அடுத்து சிராத்த தர்மம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சம்ஸ்கார தர்மம் எடுத்துக்கணும். சம்ஸ்கார தர்மத்தில் 2 இருக்குது, பூர்வ சம்ஸ்காரம், உத்தர சம்ஸ்காரம். அதாவது பூர்வ சம்ஸ்காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உயிரோடு இருக்கிறது பண்ணுறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது பூர்வம்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது முன்னாடி பண்ணுறது. அந்த பூர்வ சம்ஸ்காரம் வந்து 40 வகை சொல்கிறாங்க. 40 வகை எதுனா ஃபஸ்ட்டு சரீரத்தில் செய்யப்படுவது 40 வகைப்படும். கர்ப்பதானம், பும்சவனம், ஏன்னா சீமந்த நயனம், ஜாதகர்மம்,
நாமகரணம், அன்னப்பிரச்சானம், சௌவம், உபநயனம், 4 வேத விரதங்கள், அதில் 4 வந்துடுது. அப்புறம் விரஸ்தானம், விவாகம், 5 மகா யஜ்ஞம், 7 பாக்கிய யஜ்ஞம், 7 ஹவர்ய யஜ்ஞங்கள், 7 சோம சம்ஹதைகள், இப்படி மொத்தம் 40. நம்ம குழந்தை ஆனதுலேருந்து நம்ம போய் இதாகிற வரைக்கும் மொத்தம் 40 வகை. இப்போ அதைத்தான் நம்ம சடங்குன்னு வச்சு நம்ம ஏதோ காது குத்துறோம், பேர் வைக்கிறோம். அப்புறம் இந்த அதாவது பும்சவனத்தையும் நம்ம ஸ்ரீமந்தத்தையும் ஒன்று பண்ணி நம்ம அந்த வளையல் போடுற சீரு காவா அப்படின்னு வச்சிட்றோம். அதையும் சொல்கிறாங்க. அடுத்து உத்தர சம்ஸ்காரம். உத்தர சம்ஸ்காரங்கிறது என்னன்னா, நம்ம ஜீவனிக்கிருந்து போன வரை நம்ம பண்ணுறது தான் உத்தர சம்ஸ்காரம் அப்படின்னு ஸ்தூல சரீரத்தை விட்டு போகிறது. அதைத்தான் நம்ம ஸ்ராத்த கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மரணம் அடைஞ்ச பின்னாடி மாதா பிதா நம்ம தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் செய்கிறதா ஸ்ராத்த கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெயினாக புத்திரர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். போகிறோம், ஒரு ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு சுற்றுலா போகிறோம், ஒன்று பார்க்குறோம், ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு செல்ஃபோன் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக நம்மகிட்ட இருக்கிற பிரத்யட்ச பிரமாணம், இந்த 5 பிரமாணம் பஞ்ச பிரமாணம் மூலிமா பார்க்குறோம். ஆனால் இந்த முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கறது அங்கே போய் சேருமா? அப்போ இருக்கிறவங்கள கேட்டிருக்காங்க. அப்படி முன்னோர்களுக்கு நம்ம இங்கே கொடுக்கறது போய் சேரும்னா, ஒருத்தர் வெளியூர் போயிடுறான், ஒருத்தர் மாடிகள் இருக்கிறான்னா, நீ சாப்பாடு இங்கேயே கொடுத்துடலாம்ல, அவன் சாப்பிட்டுக்குவான்ல. அப்போ உயிரோடு இருக்கிறவனே இங்கே கொடுத்தா அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இறந்து மேலே போகிறவங்களுக்கு நீ இங்கே கொடுத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுனால தான் வேதத்துலேயும் நம்ம இதுலேயும் அதையை சிரத்தையுடன் செய்யணுங்கிறனால தான் சிரார்த்தம் அது நம்மளுக்கு கிடைக்கும். வேதத்தில் அதுக்கு தான் 5 பிரமாணத்துக்கு அந்த பக்கம் 7 பிரமாணம் எது நம்மளுக்கு தெரியாத சொல்கிறதுக்கு தான் அது இருக்குது. வேதத்தில் தான் நம்மளுக்கு சொர்க்கம், நரகம், அப்புறம் சத்தியலோகம், பிரம்மலோகம் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டோம்னா அது சொல்லுது. சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னா செத்து தான் பார்க்கணும். செத்து பார்த்தா சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சாகாமே அதை பார்த்துட்டோம். கொஞ்சம் அந்த இது இருந்தங்காட்டி பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் அந்த முன்னோர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறதுனால நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த இதில் இருக்கிறனால அப்படி ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுக்கு வேறு எங்கே போனாலும் அது கிடைக்காது. அதைத்தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு போன தடவை கூட அதைத்தான் சொன்னேன். அந்த சொந்த கதையை நம்ம பேசியிருக்க முடியாதுன்னு. இப்போ நம்ம புருஷார்த்தம்ங்கிறது கர்மகாண்டம், அதாவது கர்மயோகம்னு வந்துடுது. அதுக்கடுத்து நம்ம மோட்சம் நம்மளுக்கு மோட்சம்னு போனோம்னா நம்மளுக்கு ஞான காண்டம் வந்துடுது. அந்த கர்மயோகத்துக்கு தான் மற்ற எல்லா இடங்கள்லையும் அந்த கர்மயோகத்திலையும் நம்ம நிறுத்திடுறாங்க. மனசுத்தி, அதாவது சித்த நிச்சயம் அதுலேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அது எதுக்காக பண்ணோம்? வட்டலை கழுவிட்டே இருந்தால் எப்போ தான் சாப்பிடணும் இல்லையா? அவன் கழுவிட்டே இருக்கிறது, அவங்க சித்த சுத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக பண்ணுறோம்? அது ஒரு பேசிக். அது அந்த ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதிகாரத்துவம் வந்துடுது. சம்பந்தம் அந்த இது வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ மற்ற இதையெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அது வட்டல் கழுவுனது நம்ம சாப்பிட முடியும். சமைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். சமையல பண்ணவங்களும் எடுத்தோன்னே சாப்பிட்டுக்கிறேன் அத்வைதம் அப்படின்னு நம்ம போக முடியாது. அது பேசிக், அது கம்பல்சரி வேணும். அது இருந்தால் தான் நம்ம இதை நினைப்போம். அது மாதிரி அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த புருஷார்த்தத்தில் இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன், இது சிரார்த்தம். அப்போ அந்த சிரார்த்தத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரத்தையோடு நம்ம செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். செய்யும்போது உங்களுக்கு இவர் சொன்னார், ஒரு உணவுன்னா அதில் 3 இது இருக்குது. ஸ்தூலம், மத்தியமம், அப்புறம் இன்னொன்று சூட்சுமம் அப்படின்னா. அது மாதிரி நம்ம எது செஞ்சாலும், ஈவன் கம்ப்யூட்டர், செல்ஃபோன் எது செஞ்சாலும் அதுக்கு சூட்சும இது ஒன்று இருக்கும். அப்போ நம்ம வைக்கும்போது, உணவு வைக்கும்போது அந்த சூட்சும பாட்டை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க சௌட கலை 16 கலை, கர்மேந்திரி 5 16 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 பிராணன், மனம். இல்லை மனம், சித்தம், சுத்தி, அகங்காரம் வச்சு 19, 16. அந்த 16 கலையை நம்ம பிரிவோம்போம். அந்த 16 இதுக்காக 16 நாள் செய்யறாங்கிறோம். அவங்க அந்த சிரார்த்தத்தில் என்னங்கிறாங்க, முதல் நாள் 1, 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3, இப்படி அதிகம் பண்ணி ஒரு 11 நாள் அது முடியும். அப்போ நம்ம அந்த ஸ்தூல தேகத்திலேயே இருந்துட்டு இருந்தங்காட்டி நம்ம வெளியே போனாலும் நம்ம தேகத்தை விட்டுட்டு போறதுக்கு தோணாது. அப்போ இது ஒன்று செய்யும்போது அந்த இறந்தவங்களுக்கு அது புரிஞ்சு 16ஆவது நாள் அவங்க சந்தோஷமாக அங்கேருந்து போகிறக்காக அது எல்லா இதுவும் செய்யணுன்ட்டு அந்த இது வச்சிருக்கு.
அந்த 16 நாள் அந்த காலத்தில் அந்த சிரார்த்தம்ங்கிறது அந்த 16 நாள் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று செய்ய சொல்கிறாங்க. 11 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அமாவாசை வரையில் ஒவ்வொரு இது ஒவ்வொருத்தருக்கும், அதாவது அது துணி இல்லாமல் நினைக்கணும், அதுக்காக துணி கொடுக்குறோம், வஸ்திரம் கொடுக்கறது, இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. 11 மாதம் செஞ்சுட்டு 12வது மாதம் தான் நம்ம அந்த திதி பார்த்து செய்கிறோம் மொதல் வருஷம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்ரத்தையோடு அதை செய்யணும் அப்படின்னு வேதத்தில் நம்ம செய்யறதுக்காக திருப்பி திருப்பி சொல்லு. அதனால தான் குரு மேலே நம்ம ஸ்ரத்தைன்னு அந்த சமாதானத்தில் வரும், நம்ம அதிகாரித்தவர் நம்ம அந்த ஸ்ரத்தைன்னு வைக்கிறனால இது சிரார்த்தம் ஸ்ரத்தையுடன் செய்யணும்னு நம்மளுக்கு சொல்லுது. இதோட உங்களுக்கு வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் சொல்லியிருக்க தர்ம காரியம். இது போக 2 இது தனியாக, இன்னொன்று வந்து சுதர்மம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கும். அது இதில் இல்லை, பகவத்கீதையில் சொல்லியிருக்க என்னன்னா, இப்போ அர்ஜுனன் போய் அவங்க தாத்தா எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் எதுக்கால் இருக்கும்போது இத்தனை பேர்த்த கொன்று மாடி நான் போய் உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவரோட சுதர்மத்தை விட்டுட்டு நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படிங்கிறதான் நம்ம இவர் கூப்பிட்டு, நீ சத்திரியன், உன்னோட சுதர்மம் என்ன, நீ போர் புரியணும். அதுக்காக தான் அந்த பகவத்கீதை பூரா சொல்கிறார். அந்த சுதர்மங்கிறது தற்காலத்துக்கு, அதாவது ஆபத் தர்மம்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆபத்துன்னு வரும்போது நமக்கு உண்மை சொல்லணும்னு இல்லை. வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொருவருக்கும் தீமை இல்லாத சொல். அது அடிக்கடி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு சாமி உட்காந்துருந்தாரு, ஒரு கண்ணுக்குட்டி ஓடிச்சு, 4 பேர் துரத்திட்டு வந்தாங்க வெட்டுறக்கு. வந்து அந்த சாமி இதில் போச்சான்னா அந்த கண்ணுக்குட்டி இப்படி போயிருக்கு, அவர் இப்படின்ட்டுருவார். அப்படியா ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லைன்னா அதுதான் வாய்மை. அது மாதிரி சுதர்மம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இடத்துல அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும். இப்போ நம்ம பாட்டு கச்சேரியே போய் அவர் தபலா வாசிக்கிறவராக இருப்பார், ஓரளவுக்கு தான் பாடுவார். பாடும்போதாங்க நான் நல்லா பாடுவேன்ப்பான்னு அவர் இதையை விட்டுட்டு அவரோட சுதர்மம் வந்து தபலா வாசிக்க விட்டு போய் பாடுறது. அது மாதிரி அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், எங்கேயா இருந்தாலும் ஒரு பாத்ரூம் போகிறோம், இல்லை ஒரு ரோட்டில் நடக்கிறோம், சிக்னல் விழுகுது, அதெல்லாம் பார்த்து போகிறது தான் சுதர்மம். அதே மாதிரி ஆபத் தர்மங்கிறது வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்க ஆபத் தர்மம், நம்மளால் போய் உதவ முடியும்னா உதவணும், போய் சுற்றி எல்லாம் நின்றுக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த இது இருக்கும், டக்குன்னு எடுத்து அவங்க அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த இது வருது. சரி, இப்போ வந்து நம்ம இத்தனை புருஷார்த்தமெல்லாம் பார்த்து அந்த தர்மங்கள் கொடுத்துருக்கு. அதாவது அந்த காலத்தில் ஹிந்து தர்மம்னு இந்த தர்மத்தை கொடுத்துருக்கு. இந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் அதோட நிற்கிது. அப்போ இதையை நம்ம பண்ணுறனால என்ன பலன் அப்படிங்கிற இந்த 3 தான் வேதத்தில் முதல் பாதி, அதாவது 75% நம்மளுக்கு வந்து கர்மயோகம்னு இது வேதம் சொல்லியிருக்கு. திருப்பி திருப்பி அந்த புருஷார்த்தத்தை தான் சொல்லுது. இது நம்ம திருப்பி திருப்பி கர்மயோகம்னு என்ன, கர்மத்தை செய்கிறோம், பலனை எதிர்பாராமல் செய்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து சித்த நைச்சல்யம், சித்த சுத்தி, அதாவது மன ஒருமைப்பாடு, மன சுத்தி கிடைக்குது. அது கிடைக்கும் போது என்ன ஆகும், வாசனாச்சயம், அப்புறம் மனநாசம் ஆகும்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பான அதிகாரித்துவம் அதுவாக வரும். நம்ம இந்த ஃபவுண்டேஷன் நம்ம நிலத்தை வந்து நல்லா பண்படுத்தினா தான் நம்ம வந்து விதை விதைச்சோம்னா அதில் தலைக்கும். அது மாதிரி இந்த பிரவிற்த்தி மார்க்கம் வந்து நல்ல ஒரு விதை மாதிரி, அதை விதைச்சா தான் நிவர்த்தி மார்க்கம் தலைக்கும். அப்போ என்ன ஆகுது, நம்ம இந்த தர்மங்களை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அடுத்து ஞான யோகம் மோட்சார்த்தத்துக்கு இது கொண்டு போய் விடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல குருவை தேடி போவோம். குருனா எப்படி இருக்கணும், அதாவது சோத்திரியன் பிரம்மனிஷ்டம், அவர் வந்து குரு வழியாக கேட்டிருக்கணும், பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற குரு நம்மளுக்கும் தெரியாது, நம்ம அவங்க கிட்ட போவோம். அப்போ அங்கே போனோன்னே சிஷியனுக்கு என்ன குவாலிட்டி, அதுக்கு அதிகாரித்துவம், விவேகம், வைராக்கியம், சமதமாதி சட்கம், முமுஸ்துவம், அந்த இது நமக்கு அந்த அதிகாரித்துவம் வந்தோடனே நம்ம அதில் என்ன பண்ணுவோம், சிரவணம், மனன, நிதித்தியாசம். அது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த மோட்சத்துக்கு வழி எப்படி என்ன ஏதுன்னு நம்ம இந்த புருஷார்த்தத்தில் நல்லா இருந்தால் மோட்சார்த்தத்துக்கு போகிறதுக்கு இது தானாக வழிவகுத்து நம்ம அது போனோன்னா அதில் போக 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 நிதித்தியாசம் பண்ண ஈஸ்வரனோட, அதாவது பிரம்மத்தினுடைய பேசிக் என்ன, சச்சித் ஆனந்தம், ஆத்மாவோட பேசிக் என்ன, சச்சித் ஆனந்தம். நேற்று நம்ம ஆச்சாரியா சொன்னார், எல்லாரும் வந்து ஆத்மாவை கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த ஆத்மா தான் பிரம்மம். அது வந்து என்னன்னா, அது ஒன்றும் கண்டுபிடிக்காம இருந்தால் கூட போதும், அது ஈஸ்வரன், நான் ஏதோ மனுஷ ஜீவன் போயிடலாம். ஆத்மானு கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற இது வந்து போக முடியறதில்லை. நம்ம இந்த நிதித்தியாசம் இந்த இது முறை பிரகாரம் போகையில் ஆத்மாவையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட மூலக்கூறு நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே துகளும் வந்து அலையும் துகளும் 2 ஒன்று தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி சச்சித் ஆனந்தம் ஆத்மாவுக்கும் ஒன்று தான், பிரம்மத்துக்கும் ஒன்று தான் நம்ம